எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகும் சொல்லுங்க. உம்மாலாகும் இன்னைக்கு எல்லாமே ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சிரிச்ச முகத்தோட ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. என் தேவனால எல்லாம் ஆகும் ஆகும். என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். எஸ். தென்றல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆர்க்குள்ள நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. தொடர்ச்சியாக உயரங்களை நோக்கி நாம் பயணத்தை கொண்டிருக்கிறோம். ஆமென். உயரங்களை நோக்கி ஒரு பயணத்திற்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். எஸ், வாங்க பயணத்துக்கு போலாம், உயரத்துக்கு. ஆமென். ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை பிரித்தெடுத்து இல்ல, ஒரு அழகான ஒரு வார்த்தை அது. அவர் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து அந்த பேழைக்குள்ள வைத்து அவர்கள் அந்த பயணத்தினுடைய முடிவில் they were on a mountain, உயரத்துக்கு போனாங்க. ஆமென். கடந்த எபிசோட்ல அந்த உயரங்களில் பல மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த உயரங்களில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு புதிய தூவக்கம் இருக்கிறது, அந்த உயரங்களில் பரிசுத்தம் இருக்கிறது, அந்த உயரங்களில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். இந்த எபிசோட்ல அந்த உயரத்திற்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொண்டு சென்றதுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். எஸ், உயரத்துக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் முன்குறிச்சு பிரித்தெடுத்து அழகா கொண்டு போனார். அப்ப அந்த உயரத்துக்கு போறதுக்கு அந்த குடும்பம் ஏதோ பண்ணிருக்கு. அவர்களை கர்த்தர் மீதம் வைத்தார். தட் ஃபேமிலி வாஸ் ரெமனன்ட். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருந்தாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆண்டவர் அந்த குடும்பத்தை பிரித்தெடுத்தார். இல்ல, அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே. வாசிங்கய்யா சத்தமா சந்தோஷமா. அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கையை தட்டி பாடுங்க. அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. சமவெளியிலிருந்து உயரங்களுக்கு நோக்கி பயணத்துல
இந்த குடும்பம் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். நம்ம பாடும்போது நீங்க கேட்டீங்களா, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால். எதற்காக கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கிறார் தெரியுமா? உமக்கென்று வாழ்ந்திட. ஆமாங்க, நோவா அவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதுவும் நோவாவை நீங்க பாத்தீங்கன்னா, நோவாக்கு முன்னாடி எல்லாருக்குமே பிள்ளைகளை இவன் பெற்றான் பிள்ளைகளை பெற்றுக்கினே இருக்கிறாங்க. ஆனா நோவாவுக்கு மட்டும் Noah was the first person who was waiting for his children for 500 years. 500 வருஷம் பிள்ளை இல்லாத இருந்தார் நோவா. கர்த்தர் பிரித்தெடுத்தது அவன் அறிந்ததுனால ஒரு சந்தோஷமாவும் இருந்தார் நோவா. வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். வசனம் அதான் சொல்லுது. எஸ், உத்தமனும் நீதிமானும். அதாவது உத்தமன் நீதிமான். ஆனா இது ரொம்ப அந்த ரெண்டு வார்த்தைகளை பிரத்யேகப்படுத்துகிறது என்னன்னா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. தன் காலத்தில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் காலத்திலிருந்து வந்தவங்க எல்லாருமே நல்ல வயது மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் எவ்வளோ ஜனம் இருந்தாலும் நோவா வித்தியாசப்பட்டான். ஏன்னா நோவா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தருடைய இருதயத்தை மனஸ்தாபப்பட வச்சது, கஷ்டப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லலாம், பெத்தட்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு இருந்த அந்த உலகம் இருந்த அந்த சூழ்நிலையில நோவா தன் காலத்தில் இருந்த பாவமான சூழ்நிலையில தன்னை பிரித்தெடுத்து நீதிமானும் உத்தமனுமாய் அவன் வாழ்ந்தான். ஓ எஸ், இந்த சர்டிபிகேட்டை கொடுத்தது யாருன்னா நோவா வைஃப் இல்ல, நோவாவோட பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, நோவாவுடைய பிள்ளைங்க இல்லைங்க, ஆண்டவரே கொடுக்கிறாருங்க. சர்டிபிகேட் கொடுக்கின்ற ஓனரே கொடுக்கிறாரு. ஆமா, இன்றைக்கு கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிரித்தெடுத்து உயரத்துல கொண்டு போய் நிக்க வச்சதுக்கு why அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, it all depended on how Noah's family functioned. இன்றைக்கு நம்ம சொல்றோம், நோவா தன் காலத்தில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, நம்ம சுற்றிலும் இருக்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். அதுல நம்மளால பாவம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, எப்படிங்க முடியும், அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்ல, ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அப்பவும் காணப்பட்டுச்சு. It was tough, but not impossible. ஒருவேளை கடினமா இருக்கலாம் உலகத்துல நம்ம வாழறதுனால, நம்ம உத்தமமாய் நம்ம நீதிமானாய் வாழறது கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு முன்பாக இதே சூழ்நிலையில இருந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் வாழ்ந்து காட்டினார். அப்படி இந்த எபிசோட்ல இந்த குடும்பத்தார்கிட்ட இருந்த ஒரு 3 நல்ல குணாதிசயங்களை நம்ம பார்க்க போறோம். 3 important characteristics of Noah's family நம்ம பார்க்க போறோம் that took them to the heights. இன்னைக்கு நீங்க தனியால் இல்லை, நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. ஒருவேளை உங்க புரிதல்ல உங்க குடும்பங்களுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களுக்குள்ள புரிதல்ல வித்தியாசப்படலாம், ஆனா நீங்க ஒரே குடும்பம் தான். உங்களுக்குள்ள சில பிரிவினைகள் இருக்கலாம், சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க ஒரே குடும்பம் தான். கர்த்தர் உங்களை ஒரு குடும்பமா தான் பார்க்கிறார். நோவா அப்படின்னு சொல்லும் பொழுது நோவா பிரிச்சு அவனை தனியா மட்டும் கூட்டிட்டு வரல, நோவாவை தனியா பேக்கெட் பண்ணி ஆர்க்ல வைக்கல. நோவா அப்படின்னு சொல்லும் பொழுது நோவாவும் அவன் வீட்டாரும். Today this word is for your family. God loves your family. தெய்வத்திற்கு உன் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். தெய்வத்துக்கு உன் குடும்பம் ரொம்பவும் அவசியம். அவர்கள் உன்னதங்களிலே உயரங்களை நோக்கி கர்த்தரே பயணிக்க வைத்தார். அதே தெய்வம் தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் உயரத்திற்கு அவர் கொண்டு செல்லுவார். ஆமென். ஸோ நோவாவின் குடும்பத்தார் முதல்ல நோவாவின் குடும்பத்தார்னு சொல்லும்போது நோவா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ல இருந்து தான் நம்ம எல்லாருமே தியானிக்கிறோம். அப்போ நீங்க வசனம் என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி உனக்குன்னு ஒரு பேழையை உண்டாக்கு, நீ இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம்.
பேழை அப்படின்னா ஒருவேளை நோவாக்கு அது என்னன்னே கூட தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற படத்துல எல்லாமே பேழை இப்படி இருக்கு, ஒரு சைஸ்ல இருக்குன்னு சொல்றோம். பட் we don't know how it could shaped. அது ஸ்கொயரா இருக்குமா, ரெக்டாங்கிளா இருந்திருக்குமா, இல்லை அது ஒரு மாதிரி இப்படி இன்னைக்கு படகு மாதிரி இப்படி இருந்திருக்குமா, எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா நோவா ஆண்டுடைய வார்த்தையே அப்படியே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ நோவா அப்படியே செய்தான். அப்ப செய்தான் அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பணும்ல. முதல்ல நம்பிக்கை இருந்ததாங்க செய்யவே முடியும். கரெக்ட். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை நோவா. நோவா had faith. அதுவும் சாதாரண ஃபெய்த் இல்லை, அதாவது அன்ஷேக்கபிள் ஃபெய்த்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம தமிழில் சொல்லணும்னா கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம். இப்போ ஆண்டுடைய அன்பு புதுசாக ருசிச்சு வர்றவங்க கிட்ட அந்த விசுவாசத்தை பார்க்குறேன் ஜெசிமா. அவங்க கூட அப்படிதான் கண்மூடித்தனமான அந்த ஃபெய்த்து இப்போ ஆண்டவரை நேசித்து வந்துக்கிற ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் என்னால் பார்க்க முடியுது. இந்த விசுவாசம்தான் நோவாவின் குடும்பத்தை உயரத்தை நோக்கி பயணிச்சு. அவங்க விசுவாசிக்கவே முடியாத, நம்பவே முடியாத காரியங்கள். இதுவரை நோவாவுக்கு பேழனா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது. நோவா கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நோவா அப்படியே நம்பினார். நிறைய நேரத்தில் ஆஸ் ஃபேமிலிஸ் வார்த்தை வரும்பொழுது நமக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. அதாவது எப்படின்னாப்பா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சில நேரத்தில் வரும்பொழுது நம்ம லாஜிக் பேசுகிறோம். இது இது எப்படி நடக்கும், இதெல்லாம் ஆகுமா, அப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த கண்மூடித்தனமான ஒரு ஃபெய்த்து நமக்கு வேணுங்க. பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுனால இன்னொரு வார்த்தை சொல்கிற அன்குவெஷனிங் பிலீஃப், திரும்பி கேள்வி கேட்காத ஒரு ஃபெய்த். முதல் சாப்டரில் வந்தவர் அந்த சாப்டருக்குள்ளேயே நுழைஞ்சு பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயோ வந்துட்டாப்புல. அவ்வளோ உயரங்க. ஆமாம், இதுலேருந்து முதல் சாப்டர்லேருந்து எவ்வளோ உயரத்துக்கு வந்துக்கிறார் பாருங்களேன். விசுவாச பட்டியலில் முதல் இடத்துல வந்துக்கிறார், முன்னாடியே வந்துட்டாப்புல அவர். அது அவர் உயரத்தில் போய் சேர்ந்ததுக்கு he had அந்த உயரமான ஒரு ஃபெய்த் இருந்த ஹைட்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். he had the heights of faith. அவர் சொல்கிறாரு, மழை வரும், வெள்ளம் வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சுவிசேஷகனே உலகத்துக்கு யாருன்னா நோவா தான். ஆமாம், அவர் சுவிசேஷத்தை 100 வருஷமா என்னையா கட்டுற, அவர் என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? என்னையா கட்டுற, சும்மா கட்டுறேன்னு சொல்லியிருக்க முடியுமா? இவ்வளோ பெருசாக கட்டுறிய, என்னத்துக்கு கட்டுற? எல்லாம் ஜோடாக வரப்போகுது, எதுவுமே காணுமே, வரும், ஜோடா வரும். ஆமாம், என்ன வரப்போகுது? மழை வரும். கர்த்தர் அழிக்க போகிறார், இப்போவே வந்துருங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு நோவா பிரசங்கித்திருப்பார். ஆமா, அதனால தான் வசனம் எபிரேயர் 11வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று சொல்லி நோவாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கண்மூடித்தனமான விசுவாசம் வேணுங்க. The unshakable faith, the unquestioning belief in God and His word நமக்கு வேணும். அந்த heights of faith எங்க இருக்கோ அந்த faith will take you to the heights. Yes, உங்க விசுவாசம் உங்களை உயர்த்தி கொண்டு போகும், படிப்படியா மேலே கொண்டு போகும், கொஞ்சம் கொஞ்சமா. It will not stop till you reach the height and till you reach the peak. அமேன். அது நிறுத்தாது. அந்த விசுவாசத்தில் பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்க வேண்டிய ஊரால் எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப தோஸ்து நமக்கு. அவர் சொன்னால் நல்லா கேட்டுக்குவார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் யார் தெரியுமா? அவர் தாங்க ஜீசஸ். உங்களுக்குள்ள விசுவாசத்தில் குறைவாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த நோவாவுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசம் எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை பற்றி உங்ககிட்ட சொன்ன எல்லா நல்வார்த்தையும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.
மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நம்புங்க. Whether it makes sense or it doesn't make sense, it doesn't matter. You just have faith in the Lord. அவர் சொன்ன வார்த்தை நீங்க நம்பும் பொழுது நிச்சயமாய் அது நிறைவேற்றுவார். ஏன்னா அந்த வார்த்தை உனக்குரியது, அந்த வார்த்தை உன் குடும்பத்துக்குரியது. உன் குடும்பத்துக்குரிய வார்த்தையை இன்னொருத்தர் நம்புறாங்கன்றது அவசியம் இல்லை. நீ நம்பும் பொழுதுதான் உன் குடும்பம் உயரத்துக்கு போகும். Amen. So first was that faith. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நாங்க நோவானுடைய குடும்பத்துல கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெற்றுக்கொண்டு அவர் நம்புகிறது மாத்திரம் இல்லை, அந்த ஃபெய்த் மாத்திரம் இல்லை, ஃபெய்த் வாஸ் புட் இன்டு ஆக்ஷன். அப்படின்னா வசனம் என்ன அழகா சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் ஆக்ஷன்ல இருக்கணும். There was preparedness. அதாவது இம்மிடியேட்டா வார்த்தை முதல்ல நம்பினார். கர்த்தர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முதல்ல திருப்பி கேள்வியே கேட்காம நம்பினது மாத்திரம் இல்ல, அதுக்குண்டான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் இந்த கொப்பேர் மரத்துல தானே செஞ்சிருப்பாங்க, எத்தனை மரம் வெட்டி இருப்பாரு யோசிச்சு பாருங்க. நிறைய வெட்டி இருக்கணும், ஒண்ணு டக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு வெட்டிக்கினே இருந்திருப்பாரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல, அவ்வளவு எஃபர்ட் இருந்திருக்கும், அவ்வளவு கடின உழைப்பு இருந்திருக்கும் இல்ல. எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியல, டீடைல்ஸ் தெரியல. ஒரு உயரத்துக்கு முன்னாடியும் கரையும் கொடுத்திருப்பாங்க. அந்த கரையும் தான் ப்ரிப்பேர்னஸ், ஆயத்தம். நீங்க இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா என்ன பண்ணணும், வெங்காயத்தை வெட்டணும், தக்காளியை வெட்டணும், கேஸ் ஆன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஒரு டீ போடணும்னா பாலை காய்க்கணும், டீ தூள் எடுத்து வைக்கணும், சக்கரை போடணும். ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆயத்தம் இருக்குதுங்க. கர்த்தர் உங்களை உன்னதமான உயரங்களுக்கு, உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, அவர்களுக்கு உண்டான கம்ப்ளீட் பிளானை கர்த்தர் அந்த உயரங்களிலே வைத்திருக்கிறார். அது எல்லாத்துக்கும் ஆயத்தம் தேவைங்க. நோவா prepared this ark for 100 years. ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாப்பா, ஒவ்வொரு மிருகத்திலையும் ஒரு ஜோடு சொல்லிட்டார் இல்ல. அப்போனா இவரே உள்ள யோசிச்சு பார்த்துருப்பார்ல, ஒட்டகச்சிவிங்கி வந்தா அதுக்கு எந்த இடம் கொடுக்கலாம், அது கழுத்து உயரமா இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணியிருப்பாரு. ஆமா இல்ல, யானைக்குன்னு ஒரு ரூமை கொஞ்சம் பெருசா அகலமா கட்டியிருப்பாரு, ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெருசு. அப்போ குருவிகளுக்கெல்லாம் என்ன குட்டி குட்டியா கூண்டு கட்டியிருப்பாரு. பாம்புக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாரு. அப்படி ஒவ்வொரு அனிமல்ஸ் ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, இத்தனை அடுக்கு நீ கட்டணும், இதை கீழ் பூசணும், இது ஜோடு ஜோடா அனிமல்ஸ் உன்கிட்ட வந்துடும். பட் he was so prepared for everything that God gave him. God gave the instructions. Yes, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நிறைவேற்றுவதற்கும் அவர் உதவியாக தான் இருந்திருப்பார் ஜெசிமா. ஒவ்வொரு நாளும் அவர் பரலோக தெய்வம் கூடவே இருந்திருப்பார். அவங்க ஆயத்தம் பண்ண இன்னைக்கு இதை முடிச்சிட்டியா, ஓகே இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் பல ஒத்தாசைகளை ஆண்டவர் கொடுப்பார். இஃப் இட்ஸ் இந்த காட்ஸ் வில், அவர் அந்த பர்பஸ்க்கு உண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஆண்டவர் தருவார், ஹெல்ப்பையும் தருவார். எஸ், அவர் சகாயர். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சில ஆயத்தங்களை கர்த்தர் நியமிக்கிறார். நீங்க ஆயத்தப்பட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாருன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்டான ஒரு ப்ரிப்பேர்னஸை கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். எஸ், ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பாருன்னா ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பாருன்னா ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உனக்கு என்று ஒரு வாகனத்தை கொடுப்பாருன்னா ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறாருன்னா ஆயத்தப்படுங்க. ப்ரிப்பேர். இதெல்லாம் வச்சுக்க மேல ஆண்டவரோடு கூட நெருக்கமான இருக்கிற உறவுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் தான் அன்றைக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் உயரங்களுக்கு கொண்டு சென்றது. இல்ல, போஜன பதார்த்தம் கூட கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்களாம். எப்படி அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இப்போ ஒரு வீடு கட்டி நம்ம போயிடுறோம், ஆனா வீடு கட்டும் பொழுதே இங்கதான் ஹால் இருக்கணும், இங்கதான் கிச்சன் இருக்கணும். கிச்சன் அப்படின்னாலே என்ன இருக்கணும், பரன் இருக்கணும், ஷெல்ஃப் இருக்கணும், அடுப்பு வைக்கிறதுக்கு இடம் வேணும், சிங்க். நம்மளுக்கு அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குல்ல. வீடு கட்டணும், அதான்
ஓவராலா பார்த்தா வீடு கட்டணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் அவ்வளவு அழகா நோவா ப்ரிப்பேர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் what God has given for you. Amen. So இந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரம் இல்லப்பா. There is one more last thing that I would like to share. இது வரைக்கும் பேழையின் அனுபவம் நோவாக்கு இருக்க வாய்ப்பே இல்லை, கரெக்டா? இதுக்கு முன்னாடி நோவா பேழைக்குள்ள போனதில்லை. இல்லை. ஸோ பேழை அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். பேழைக்குள்ள இப்போ போட் ஹவுஸே வச்சுக்கோங்களேன். இப்போ ஆலப்பியில் கேரளாலெல்லாம் வந்து பேக் வாட்டர்ஸில் யூ ஹேவ் போட் ஹவுசஸ். எத்தனை நாள் வாழ முடியும் போட் ஹவுஸ்ல? ஒரு 3 நாள் இருக்க முடியும். எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு ஒரு 2 நாள் தான் அழகா இருக்கும். அதுவும் தண்ணியில மிதந்துனே ஒரு விஷயம் இருக்குன்னா நம்மளுக்கு தலையே சுத்துற அளவுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? ஏன்னா we are not used to it. நம்ம ஏற்கனவே யூஸ்டுவா இருக்கிறது நம்மளுக்கு சொல்றேன், பழக்கப்பட்ட இடம் பூமி, கன்வீனியன்ட்டான இடம் பூமி, கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் பூமி. ஆமா, அது என்ன சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். கரெக்டா சொன்னீங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த உலகம் தான், நம்ம வீடு தான். எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும், வந்தாதான் அப்படியே ஒரு நிம்மதியா இருக்கும்ல. நாங்க எங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எவ்ரி வீக் நாங்க வந்து வெவ்வேறு இடங்களுக்கு நாங்க போவோம். ஒவ்வொரு வாரமா நாங்க டிராவல் பண்ணும்பொழுது அந்த சண்டே முடிச்ச உடனே எப்படா வீட்டுக்கு வருவோம், எப்படா எங்க ரூமுக்கு வருவோம் அப்படின்ற ஒரு ஆசை வரும். பிகாஸ் தட் இஸ் ஸோ கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். அப்படிப்பட்ட ஒரு கன்வீனியன்ட்டான இந்த இடத்த விட்டு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிற ஆர்க்குள்ளே போவதற்கு நோவா ஆயத்தமாக இருந்தார். ஏன் அந்த ஆர்க்குள்ளே அவர் போனோன்னா, இந்த இன்கன்வீனியன்ட், இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? உயரங்களுக்கு போனோன்னு சொன்னா சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்தாதான் போக முடியும். மேலேயும் போனோம், இதெல்லாம் வேணும்னா முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா, கூழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்னா கஷ்டம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உயரங்களை நோக்கி பயணிக்கணும்னா கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வாட் எவர் இஸ் நாட் நீடட். இன்னைக்கு நான் சொல்கிறேன், வீட்டில் பொருள் இருக்குது பாருங்க, உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி எடுத்தால் அவ்வளோ குப்பை இருக்குங்க, அவ்வளோ குப்பை இருக்கும். எதெல்லாம் தேவையில்லையோ, ஒரு டேபிள் உங்கள் ரூமில் இருக்கும், அந்த ரூமில் அந்த டேபிள் யூஸே ஆகுது. என்னத்துக்கு அந்த டேபிள்? அந்த டேபிள் வச்சதுனால தான் அந்த டேபிளில் இன்னும் கொஞ்சம் பொருள் மேலே வேலை வச்சுன்னுக்கிறீங்க. அதில் தூக்கி வெளியே போட்டுருங்க, தேவையில்லாத வீட்டுக்குள்ளே வேணாம். இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உயரங்களை நோக்கி பயணிக்கணும்னா உன்னுடைய கம்ஃபர்ட் லெவலை விட்டு வெளியே வரணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் நாங்கள், நோவாக்கு ஒரு வேளை ஆஸ்தி நிலம்லாம் இருந்துச்சுன்னா, வீடு இருந்துச்சு, சொந்த வீடு இருந்துச்சுன்னா, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். எப்படி எந்த அளவுக்கு அவனுக்கு யோசனையாக இருந்திருக்கும்ல. இன்றைக்கு சொல்கிறேன், லாட் ஆஃப் திங்ஸ் if we are ready to sacrifice, God will take us to the heights. உப்பு தூணானாலே லோத்தருடைய மனைவி, அவள் ஏங்க அங்கே திரும்பி பார்க்கணும்? அவளுடைய ஆஸ்தி சம்பத்து எல்லாம் இருக்குதே. ஆமா, இருக்குதே. அதை திரும்பி பார்த்ததுனாலதான் உப்பு தூணாய் மாறினா. எதையுமே நோவா திரும்பியே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹைட்ஸ்க்கு போனோம்னா ஒரு சில இடத்தை, ஒரு சில விஷயங்களை இந்த பூமியில நம்ம விட்டுட்டு தான் போகணும். Correct. There are some things that we need to sacrifice. இன்றைக்கு அப்படி நீங்க விடும் பொழுது கர்த்தர் உயரத்துக்கு கொண்டு செல்வார். இன்னைக்கும் இந்த பயணத்துல கர்த்தர் உங்களை உயரங்களை நோக்கி பயணிக்க வைக்கிறார். குடும்பம், உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க உயர்வுகளுக்குள்ள நீங்க நிச்சயமா போக தான் போறீங்க. 3 காரியங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தோம். நம்பர் 1 விசுவாசம், faith. ஆமா, faith. நம்பர் 2 preparedness, ஆயத்தம். ஆமா, ஆயத்தமா இருக்கணும். 3வது sacrifice. இது 3மே இந்த குடும்பம் செஞ்சது. அதனால அவர்கள் ஒரு உயரங்களை நோக்கி பயணிக்க கர்த்தர் உதவியாய் இருந்தார். அவர்களை அரராத் என்கின்ற உயர்வுக்குள்ள கர்த்தர் கொண்டு போனார். அவர்களுக்கு துவக்கத்தை கொடுத்தார். அவர்களை கொண்டு உலகத்தையே மீண்டும் ஸ்தாபித்தார். உங்க குடும்பத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ, கர்த்தர் உயரத்தை நோக்கி பயணிக்க வைக்க போகிறார். ஜெசிமா, நீங்க பாடி நீங்க ஜெபிக்கணும், ஜனங்களை மனதார வாழ்த்தணும் இன்னைக்கு. ஆமா, எஸ் ஜீசஸ். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் நீர் பிரித்தெடுத்தது போல ராஜா, அப்பா இன்றைக்கு இந்த சேனல்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க பிரித்தெடுத்து அப்ப அந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த உலகத்தோடு அல்ல ராஜா, உமக்காக உங்க
ராஜ்யத்திற்காக ஒரு வாழ்க்கையை வாழ அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இன்றைக்கு ராஜா எங்க குடும்பங்கள் எல்லாம் ஆயத்தப்படணும்ப்பா. எங்க குடும்பத்துக்கு எல்லாம் அப்பா நீங்க அந்த கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தினால நீங்க நிரப்புங்க. எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ராஜா. அப்பா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே அந்த மனுஷன் ஏசப்பா கிட்ட ஜெபித்தது போல அப்பா என் அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தது போல இன்றைக்கு காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அவ்விசுவாசம் இருக்கும்னா, விசுவாச குறைவுகள் இருக்கும்னா அதை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசமும் ஆயத்தமும் அப்பா ஒரு சில காரியங்களை, இந்த பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிற அந்த சாக்ரிஃபிஷியல் லைஃபும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் நோவாவின் குடும்பத்தை போல ரட்சிக்கப்பட்டு உயரத்திற்கு போக நீங்க உதவி செய்யுங்க ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நான் உதவி செய்து தாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அநேக சாட்சிகளையும் அநேக பேருடைய ஜெப குறிப்புகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம். God bless you. உணவு என்பது மனித உரிமை. எல்லாருக்கும் உணவு அவசியமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் உணவு தரணும் அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துல இருந்துச்சு. அதனால வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. நாங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் எங்களை பார்த்து நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்படி இந்த கான்செப்டோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் மகிழ் வித் மகிழ் கிச்சன். சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற 4 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். மோர் தென் 150 பீப்புள். யாருன்னு கேட்குறீங்களா? உணவு இல்லாமல் முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி உணவு இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கான உணவை இங்கேயே சமைச்சு ஒவ்வொரு நாளும் சரியாக 1 மணிக்கு 1:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு வேளை நீங்கள் இந்த ஏரியாவில் முடிச்சூர் பக்கத்தில் இருப்பீங்கன்னா நீங்களும் வாங்க மகிழ் வித் மகிழ் கிச்சனுக்கு. கரெக்டாக 12:30 மணிக்கு வந்துடணும். வந்துட்டிங்கன்னா எங்களோட கூட சேர்ந்து நல்ல பொட்டலத்தை அழகாக மடித்து நீங்களும் ஒரு பொட்டலத்தில் ஜாலியாக சாப்பிட்டு, ஒரு நாள் உங்களுக்கு தக்காளி சாதம் கிடைக்கலாம், அவுச்ச முட்டை கிடைக்கலாம், சிக்கன் கிடைக்கலாம், எதையாவது ஜாலியாக சாப்பிட்டு அப்படி அவங்களுக்கு சேவை பண்ண மாதிரி இருக்கும்ல, நீங்களும் வந்து இதில் பங்கு பெறலாம். இதனால் அந்த 155 பேருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் இன்றைக்கு 155 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். எவ்ரிடே நிறுத்தாமல் தொடர்ச்சியாக லாஸ்ட் 3 இயர்ஸாக கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி.